கடகராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுறாரு. அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு நீச்சமாக இருக்கார். 1ஆம் தேதி அன்னைக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, உச்ச குருவாக பார்க்குறாரு. அதனால் நீச்ச பங்கமாகிட்டு உடனே அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கே அவர் வந்து ராத்திரி 7 மணிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ ராசிநாத நீச்ச பங்கமாகின்ற காரணத்தினால ராசிக்குள்ளே குரு வேற வரார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும், பதவி தேடி வரும், வியாபாரம் செழிப்படையும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் என்ன சார் எங்களுக்கு எல்லாமே செலவை கொடுக்கும். வியாபாரம் செழிப்படையும், ஆனால் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வருமானம் வேணும். புதிய பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு புதுசாக ஒரு பார்ட்னர், அவர் வந்து உங்களுக்கு நான் ஃபண்டிங் பண்ணுறேன், நான் இன்வெஸ்டராக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் குறையும்ல. ஏன்னா இந்த ப்ராஃபிட் லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. லாபம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குழந்தை பாக்கியம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் திருமண பாக்கியம் ஏற்படும். அதே சமயம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் லாஸ்ட் ஒரு 6 மாதம் 1 இயராக 2025 ஜனவரியிலேருந்தே எங்கள் அப்பானால் நடக்க முடியல சார், கை கால் நடுங்கிறது, அது பேர் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குமோ, இல்லை வந்து காது கேட்க மாட்டேங்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை பட்டுட்ருக்காரு சார். எல்லாம் இப்போ அவருக்கு ரிலீஃப் வரும். உடனே ரிலீஃப்னால் பயப்பட வேணாம், நல்ல ரிலீஃப் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் கடக ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 17ஆம் தேதி காலை 8 மணி முதல் 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதுக்கப்புறம் நேரம் சுமாராக தான் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தும், பாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அன்றைக்கி உங்களுக்கு எதிரி எங்கே இருக்கான்? உங்கள் வாயில் இருக்கான். இந்த வாயில் சனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு வாயில் சனி கிடையாது, எதிரி உக்காந்துருக்கான். ஏன்னா சனி 9ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உங்களுக்கு எதிரி உங்கள் வீட்டில் உங்கள் வாயிலே உக்காந்துருக்கான். அதனால் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அவசரப்பட்டு இமோஷ்னலாக ஏதாவது பதில் சொல்லிட்டீங்கன்னா அது அவ்வளோதான், உங்கள் கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி இரவு 7 மணி 4 நிமிடம் முதல் ஜூன் 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 36 நிமிடங்கள் வரை. ஜூன் 6ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி ராத்திரி 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 36 நிமிடம் வரை. இந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை, அதனால் வார்த்தையால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் எதா பேசினாலும் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. ஸோ கவனமாக இருக்கணும். இதில் செவ்வாய் வந்து இந்த மாதம் 11ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் வார்த்தையில் நீங்கள் தேன் தடவிண்டு பேசினா கூட அது நெருப்பாக தான் வெளியில் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பேசுகிறதுல கவனம் தேவை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் 20ஆம் தேதி வராரு, சனியின் பார்வையில் வராரு. பெரிய மனிதர்களோடு பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் த மெஜாரிட்டி. ஸோ அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, மக்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுற செலவுகள், குழந்தைகளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், வியாபாரிகளுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் இப்போத்துலேருந்தே உங்கள்
உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா குரு வந்து பூசம் நட்சத்திரம் வரும்போது, பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது இப்போத்துலேருந்தே ரெடியாக இருந்துட்டிங்கன்னா அப்போ வரும். என்றைக்குமே வந்து வாக்கிங் போகணுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார், நீங்கள் வந்து வாக்கிங் போனால் தான் உடம்பு சரியாகும்னா, நீங்கள் வாக்கிங்கே போகலை, வீட்டுக்குள்ளே தான் நடப்பேன், எங்கே போனாலும் நான் காரில் போகிற ஆள் அப்படின்னா திடீர்னு வாக்கிங் போனால் வராது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், அப்படியே கை காலெலாம் வெறுத்து கொட்டும், வலன்னு போகும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி நல்லா கடன்னு நடக்கலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்களை உடம்பை பாதுகாக்கணும்னா 6 மாதம் கழித்து வரப்போகிறதுக்கு இப்போதுலேருந்தே தயாராகணும். அதை நீங்கள் தயார்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அனாவசியமாக கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான அனைத்து ஆலோசனைகளையும் கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான யுகம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பாட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த கடகராசிக்காரன் எப்படி தெரியுமா, போகிற வழியில் தான் வேலை நடக்கணுங்கிறதுக்காக எவனையாவது கோத்து விட்டு போயிடுவான். 2 டாப் பெரிய தலைங்களை மோத விட்டு போயிடுவான். அவங்க மோதிட்டு வந்து கடைசியில் 2 பேரும் சேர்ந்து இவனை உதைப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு பதவியை கொடுப்பதற்கு பதில் கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதினருக்கு தங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுக்கும் உபாயம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபாரின் போகணும், ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகணும், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே போய் வேலை பண்ணணும். இப்போ எதை எதிர்பார்த்தாலும் நடக்காது. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த வருஷம் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போ வரும்னா 2027 ஜூன் மாதத்துக்கு மேலே வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, உடம்பு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணி அதனால் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் ஏன் சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க? ஜென்மகுரு காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. பொதுவாக உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் குரு வந்தார்னா காராகிரக வாசம். அது காராகிரக வாசம்னா என்ன? ஜெயில் வாசம்னு அர்த்தம். உடனே நான் வந்து ஜெயிலுக்கு போவேனா சார், நான் ஏதாவது கொலை பண்ணிடுவேனா, ஏதாவது கொள்ளையடிச்சிடுவேனா, சின்ன வயசில் பண்ண திருட்டு தெரியுமா? அப்படி கிடையாது. அதாவது காராகிரக வாசம்னா 4 செவுத்துக்கு நடுவில் அடைஞ்சு கிடக்கிறது. உடம்பு படுத்தலாம், ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் நடக்கலாம், இல்லை காலில் அடிபட்டு படுக்க வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர, இது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்து மற்ற விஷயங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் இந்த அரசாங்க ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, அப்பனையும் பையனையும் பிடிச்சிக்கணும். சுவாமிமலை முருகன், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலைங்கிற ஊர், அங்கே அப்பனுக்கே உபதேசம் செய்த சுப்பன் இருக்கான். அவனை பிடிச்சிக்கோங்க. அவங்ககிட்ட பிடிச்சிட்டிங்கன்னா அவன் அப்பனுக்கே கிளாஸ் எடுத்துவேன். அதனால் அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு உண்டான அருளை கொடுத்து, அந்த கிளாஸை கொடுத்து, அந்த அறிவுரையை கொடுத்து சிக்கல் இல்லாமல் பாதுகாப்பதற்கும், அதற்கேற்றாற்போர் ஒரு நல்ல நண்பனை அமைத்து கொடுப்பதற்கும், நல்ல வாழ்க்கை துணை அமைத்து கொடுப்பதற்கும் உண்டான அமைப்பை அந்த சுவாமிநாதன் ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோடய பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.